அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர் மாதிரியா அல்லது அவங்களால அதிகாரிகளுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் என்ன வித்தியாசம் நான் கேட்குறேன். அது எப்படி நீங்கள் பிரிப்பீங்க? இது பழி போடுற முயற்சி இல்லையான்னு கேட்குறேன். அமைச்சர்கள் சொல்கிறது அதிகாரிகள் கேட்கலையா? முதலமைச்சர் போய் பார்த்தாரு, துணை முதலமைச்சர் போய் உட்கார்ந்துருந்தாரு, KK ராமச்சந்திரன் விடிய உட்கார்ந்துருந்தாரு. அப்போ இவர்கள் சொன்னதை கேட்கலையா? சொல்லட்டும், சென்னை பெருமாநகராட்சியுடைய கமிஷனர் என் பேச்சு கேட்கல, பேரிடர் மேலாண்மை மீட்பு குழுவுடைய தலைவர்களுடைய பேச்சை கேட்கல, வருவாய்த்துறை செயலர் என் பேச்சை சொல்லட்டும். அப்படி பேசுனதை சொன்னதை கேட்காத அதிகாரிகள் தான் வச்சு நீங்கள் ஆட்சி நடத்துறீங்களா? எப்படி நீங்கள் அதிகாரி மேலே பழி போடுவீங்க? நீங்கள் அமைச்சர்கள் சொல்வதை செய்வதற்கு தான் அதிகாரிகள் இருக்கிறாங்க. எந்த அதிகாரி செய்யலை? இது பழி போடும் முயற்சி. அப்படி ஒன்று நடக்கவே வாய்ப்பே இல்லை. அமைச்சர்கள் சொல்வதை அப்படியே கேட்கிறார், மாற்று கருத்தை இல்லாமல். இது எப்படி நீங்கள் அதிகாரிகள் அரசாங்கத்தை பிரித்து பார்ப்பீங்க? அரசாங்கம் என்பதே அமைச்சர்களும் அதிகாரிகளும் சேர்ந்தது. இது ரெண்டும் வந்து ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் ரெண்டும் சேர்ந்தா தான் நாணயமே. இப்படி ஒன் சைடு இருக்க முடியும்? அரசியல்வாதிகள் தனி அரசாங்கமா, ராஜாங்கமா? அதிகாரிகள் தனியாக நடத்த முடியுமா? அரசாங்கம் நிதி ஒதுக்கி அதிகாரிகள் ஊழல் பண்ணுறாங்களா? நீங்கள் சொன்னதை தான் அவங்க செய்கிறாங்க, நீங்கள் சொல்லலாம் அவங்க செய்யலை. EPS அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் இருந்த காலகட்டத்தில் வேர்ல்டு பேங்க்லேருந்து ஃபண்ட் எடுத்து வந்தோம், நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தோம், அதெல்லாம் இந்த ஆட்சி காலத்தில் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க, நிறைய இதை கெடுப்பில் போட்டுட்டாங்க. பட் இதை வந்து அவங்க கண்டினியூ பண்ணியிருந்திருக்கலாம்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அரசாங்கம் சைட்லேருந்து அவங்க சிங்கார சென்னை 2.0, அப்புறம் வட சென்னை வளர்ச்சி திட்டம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், கொசஸ்தலையாறு, இந்த மாதிரி அவங்களும் நிறைய முன்னெடுப்புகள், நிறைய பேங்க்ஸ்லேருந்து ஃபண்ட்லாம் எடுத்து நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியிருக்கோம், நாங்கள் எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லக்கூடிய புள்ளி விவரங்கள் சரி. ஆனால் மக்களுக்காக அவர்கள் என்ன போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க நான் கேட்பேன். மக்கள் அவதிப்படுகிறாருன்னு அவர் நம்புறாருல, அவர் ஏற்கிறார்ல. நாங்கள் முன்னெடுத்த திட்டங்களை தமிழக அரசு தொடரலை, திமுக அரசு மாற்றிருச்சு, நிறுத்திருச்சு, நாங்கள் வந்து ஃபண்ட் வாங்கணும், நீங்கள் வாங்கலை, சரியாக செயல்படணும்னு சொல்கிறார்ல, அறிக்கை விட்டால் போதுமா? இதுதான் மக்களோடு மக்களாக அவர் நிற்பதா? எதிர்க்கட்சி செய்ய வேண்டிய வேலை இதுதானா? திமுக எதிர்க்கட்சியாக இருந்தால் இப்படி தான் உட்கார்ந்துருக்குமா? ட்வீட் போட்டு உட்கார்ந்துருக்குமா? அப்போ ஒரு எதிர்க்கட்சிகள் செய்ய வேண்டிய கடமை என்ன? மக்களுக்காக நிற்கிறது. இந்த கிரைசிஸில் நிற்கலன்னு எப்படி நிற்பீங்க? ஒரு 3 மாதம் தேர்தல் வரும்போது கூட நிற்க மாட்டீங்களா? அப்போ மக்களுக்காக அவர் போட்ட டேட்டா சரி, ஏற்கிறேன், மறுக்கலை, அது போதுமா? புள்ளி விவரத்தை எடுத்துக்கிட்டு அனலிட்டிக்கல் ஹீரோவா நம்ம வந்து நம்ம ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இல்லையா? அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்? நேரம் நிற்க வேண்டாமா? அதிமுக தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் நிற்க வேண்டியதில்லை. இங்கே திருவள்ளூர்லேருந்து, காஞ்சிபுரத்துலேருந்து, சென்னையிலேருந்து 100 தலைவர்கள் இருக்கிறாங்களா, முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், அவங்க நிற்கலாம்ல? மக்களுக்காக நின்றாங்களா? ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சா? செகண்ட் பார்ட், சிங்கார சென்னை வட சென்னை வளர்ச்சி திட்டம் எல்லாமே சென்னிருக்கோம், வாங்கியிருக்கோம், காசு கொடுத்துருக்கோம். நடைமுறையில் இருக்கான்னு மக்கள்கிட்ட கேளுங்க.